நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு மீண்டெழுமா கேரளா? நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை. வயநாட்டில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மேலும் ஒரு தமிழர் உயிரிழப்பு. சூரல்மலை பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஹிகாப் என்பவர் உடல் பாறை இடுக்கில் இருந்து மீட்பு. பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபடுபவர்களை தவிர வேறு யாரும் வயநாட்டிற்கு வருகை தர வேண்டாம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள். கோவையில் ஆகஸ்ட் 9 தமிழ் புதல்வர் திட்டத்தை தொடங்கி வைக்கின்றேன். கொளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 2003 நடைபெற்ற மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக நடந்த பேரணியில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்கில் உத்தரவு. மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் மத்திய பட்ஜெட் நகல் கிழிப்பு. திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் நகலை கிழித்தெறிந்து போராட்டம். சென்னையை ஏழை நடுத்தர மக்கள் வாழ தகுதியற்ற மாநகரமாக மாற்றுவதுதான் திமுகவின் திட்டமா? தொழில் வரியை 35% உயர்த்தியதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். முப்பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 3வது நாளாக போராட்டம். பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தொடர் போராட்டம். புதுச்சேரி சட்டப்பேரவை 11 நாட்கள் நடைபெறும். 14ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என சபாநாயகர் செல்வம் பேட்டி. திருவாரூர் மாவட்டம் புழுதிக்குடி கிராமத்தில் தூர்வாரப்படாத பொன் வாய்க்கால். 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பாதிக்கக்கூடிய சூழல். விவசாயிகள் கவலை. திருவண்ணாமலையில் உதவி கேட்பது போல் நடித்து மூதாட்டியிடம் 5 சவரன் தங்க நகை பறிப்பு. 7000 ரூபாயையும் கொள்ளையடித்து சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அம்மாநில சட்டமன்றத்தில் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடி. கேரளாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்துச் சென்றது தொடர்பான வழக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட உரிமை மீறல் குழு நோட்டீஸ் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் தொடங்கும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வு ஆகஸ்ட் 14 தொடங்கும். மருத்துவ கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த கல்யாணகுமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவு. யுபிஎஸ்சி தலைவராக பிரீத்தி சுதன் நியமனம். யுபிஎஸ்சி தலைவராக இருந்த மனோஜ் சோனி கடந்த வாரம் ராஜினாமா செய்த நிலையில் புதிய தலைவர் நியமனம்.
மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 ஏரிகளுக்கு நிரப்பும் பணி சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார்.